வணக்கம். நம்ம வீட்டில் காலைல இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்துருமா? சுட சுட பூரி. நேற்று சாயந்தரம் சுண்டல் செஞ்சேன், அது கொஞ்சம் மீந்து போச்சு. நைட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்செல்லாம் போட்டு ஒரு கார சட்னி செஞ்சேன், அது மீந்து போச்சு. வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தது, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் சேர்த்து ஒரு மசாலா செஞ்சு பூரி சப்பாத்திக்கு இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த பொருளையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சது இது. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது வெடித்த உடனே நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு அது நல்லா வதக்கும் போது நம்ம வேக வச்ச சுண்டல் ஏற்கனவே வெந்து போயிடுச்சு. அதில் வந்து உப்பும் இருக்குது, அதையும் போட்டு நல்லா வதக்கி உருளைக்கிழங்க கொஞ்சம் கையாலே மசித்து அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி அதோட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி மீஞ்சி இருக்கிற சட்னியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கருவேப்பிலை நல்லா கொதிக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா இறக்கி வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சுட பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த மசாலா நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நான் செஞ்ச காலை டிஃபன் இது. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிட்டாலும் ஊற்றிக்கலாம்.